சொந்தக்காரங்க அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கலாம் அப்படி கிடையாது. யாருக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னா, பண உதவி, மிகப்பெரிய உதவி, சின்ன உதவிகளை வந்து சின்ன உதவி தான் அப்படின்னா நம்ம வந்து நம்பிக்கையெல்லாம் எதிர்பார்க்கணும், நம்பிக்கையானவங்களா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சின்ன உதவிகள்னால் நம்பிக்கையானவங்க இருக்கணும். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே சில முக்கியமான பெரிய உதவிகள், பணத்தை கடனாக கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய செலவு பண்ணி நம்ம ஒரு உதவியை செய்கிறோம் அப்படின்னா அவங்க நம்பிக்கையானவங்களாக இருக்கணும். அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறக்காகவே நீங்கள் உதவி பண்ணாதீங்க. நம்பிக்கையானவங்க சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட அவங்க நம்பிக்கையானவங்களாக இருக்காங்களா, இதுதான் வந்து சொந்தக்காரங்களுக்கு உதவியே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. சொந்தக்காரங்களுக்கு நம்ம உதவியே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொந்தக்காரங்கனாலே அவங்க வந்து ஏமாத்துறவங்க தான் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது. அதுலேயும் நம்பிக்கையானவங்க இருக்காங்களா, நம்பிக்கையானவங்களாக பார்த்து உதவி பண்ணணும். சொந்தக்காரங்களே வந்து நம்பிக்கையானவங்களாக பார்த்து உதவி பண்ணணும். அவங்க தான் வந்து அந்த உதவி தான் நமக்கு வந்து நன்மை தரும். நீங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க, ஆனால் சொந்தக்காரங்களாக இருக்காங்க ஆனால் அவங்க நம்பிக்கை இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாத சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணால் அதனால் உங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது, தீமை தான் வந்து சேரும். அதனால் சொந்தக்காரங்கிறது வந்து அது ஓகே இருக்கட்டும், ஆனால் அவங்க நம்பிக்கையானவங்களாக இருக்காங்களா, அதை முதல்ல பார்க்கணும். அதை பார்த்து தான், மற்றபடி சொந்தங்கிறதுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற அவசியம். நம்பிக்கையானவங்களாக இருந்தால், நம்பிக்கையானவங்க எதில் இருந்தால் சொந்தமாக இல்லாமல் கூட இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இல்லாமல் கூட இருக்கலாம். நம்பிக்கையானவங்களாக இருந்தால் உதவி பண்ணணும். அவங்க மேலே நம்பிக்கை வைக்க முடியாது, அவங்க வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்களாக இருந்தாலும் உதவி பண்ணாதீங்க, பரிதாபப்படவே படாதீங்க. அவங்ககிட்டேருந்து கிடைக்கிற பாராட்டுதலுக்கு ஏங்காதீங்க. ஸோ அதாவது நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்களுக்கு உதவி பண்ணால் அவங்க பாராட்டுவாங்க, அந்த பாராட்டுதலுக்கு ஏங்காதீங்க. அதை எதிர்பார்க்காதீங்க. அவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம். அதனால் நம்பிக்கை இல்லாத சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் உதவியே பண்ணாதீங்க. தயவுதாட்சணம் இல்லாமல் உதவி பண்ணக்கூடாது. அதை மட்டும் நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டாலே போதும். இதுதான் வந்து ஒரு சொந்தக்காரங்களுக்கு எப்படி உதவி பண்ணணுமா வேண்டாமா, சொந்தக்காரங்களுக்குன்ட்டுல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது. நம்பிக்கை இல்லாதவங்க சொந்தக்காரங்களாகவே இருந்தால் கூட நீங்கள் உதவி பண்ணாதீங்க. நம்பிக்கையானவங்க சொந்தத்தில் இல்லாமல், சொந்தக்காரங்களாக இல்லாமல், அவங்க வந்து உங்களுடைய வேறு ஒருத்தராக இருந்தால், அவங்க சொந்தக்காரங்களாக இல்லாதவங்க இருந்தால் கூட உதவி பண்ணலாம். நம்பிக்கையானவங்கிறது எப்படின்னா, ஒருத்தர் நம்பிக்கையானவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க நம்பிக்கையானவங்க தான் அப்படிங்கிறதுக்கு என்ன வந்து எதை வச்சு நம்ம அது இப்படி முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது முதல்ல நம்ம அவங்ககிட்ட சுதந்திரமாக பேசுகிறோமா, எக்காரணம் கொண்டு அவங்க நம்ம மனசு புண்படாமல் பார்த்துக்கிறாங்க, நாம் என்ன நினைக்கிறோங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இதுதான் நம்பிக்கையானவங்க. நாம் என்ன நினைக்கிறோம் அவங்கள பற்றி நாம் என்ன நினைக்கிறோம், அதாவது நாம் எதுவும் தப்பாக நினச்சிடக்கூடாதுங்கிறதுல அவங்க கவனமாக செயல்படுறாங்க. நாம் என்ன வேணாலும் நினச்சா அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னா அவங்களெல்லாம் நம்பவே விடாது. அதாவது நாம் வந்து அவங்கள பற்றி என்ன நினச்சாலும் சரி, அதை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. அப்போ அந்த மாதிரி ஆட்களை நம்பாதீங்க. நாம் வந்து அவங்கள பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க கவனமாக இருக்காங்க. ஒரு நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுல அவங்க முயற்சி செய்கிறாங்க. அவங்கள பற்றி நமக்கு ஒரு நல்ல எண்ணம் வரணும் அப்படிங்கிறதுல அவங்க கவனமாக இருக்காங்க. தப்பாக எதுவும் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க கவனமாக, அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்பிக்கையானவங்க. இப்போ பணம் வாங்கிட்டு திருப்பி தர மாட்டேங்கிறாங்கள, அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, நாம் அவங்கள பற்றி என்ன நினச்சாலும் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்கள பற்றி நாம் என்ன நினச்சாலும் கவலையே கிடையாது. இப்படி நம்ம ஏமாற்றிட்டாங்களே பணத்தை, அப்போ நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் கவலைப்படணும். அப்போ தான் மற்றவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. மற்றவங்க நம்மளை பற்றி என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், நம்மளை கெட்டவங்களாக நினைக்கட்டும் அப்படின்னு அதில் சந்தோஷப்படுவாங்க. ஒரு கெட்டவங்களாக நடந்துக்கிறதுல அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒருத்தர் கடன் கொடுத்து ஏமாற்றும் போது ஏமாத்துறதுனால தன்னிடம் ஏமாந்து போனவர்களை பற்றி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால் அந்த மாதிரியான ஆட்களை எப்போவுமே நம்பவே கூடாது. பிறர் நம்மளை பற்றி நல்ல விதமாக நினைக்கணும், தப்பாக எதுவும் நினச்சிடக்கூடாது அப்படின்னு பயந்து வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்கள தான் நம்ம நம்பணும். மற்றவங்க நம்மளை என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம்,
பிறரிடமிருந்து பொருளையோ பணத்தையோ பெறுவதற்காக ரொம்ப கீழ் நிலையில் போய் இழிவாக நடந்து கொள்வார்கள். கையேந்துகிற நிலைமைக்கும் கூச்சப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உதவி பண்ணுறதுனால உங்களுக்கு தீங்கு தான் வந்து சேரும். அது போன்றவர்களை என்றைக்குமே அவங்க கிட்டவே நெருங்க விடாதீங்க. அவங்களுக்கு உதவியே செய்யாதீங்க. அவங்ககிட்டேருந்து ஒரு பாராட்டுதலை பெறணும், அவங்க நம்மளை பற்றி நல்ல பேர் சொல்லணும், நல்லது சொல்லணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அதனால் நம்பிக்கையானவங்க யார் அப்படின்னா, பிறரிடம் நல்ல பெயர் எடுக்கணும் அப்படின்ட்டு பிறர் நம்மளை பற்றி கேவலமாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த பிறருடைய நினப்புக்கு பழிபாவத்துக்கு அஞ்சி வாழ்கிறாங்க பாருங்கள், பழிச்சொல்லுக்கு அஞ்சி வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்கள நம்பலாம். அவங்க தான் வந்து கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவாங்க. யார் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டாங்கன்னா, மற்றவங்க துன்பப்படும் போது அதை பார்த்து சிரிப்பவங்க இருப்பாங்க. சிரிக்கிறவங்க வக்கர குணம் படைத்தவர்கள். மற்றவங்கள துன்பப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாகவே இருக்கும். அவங்கள நம்பவே விடாது. நாம் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக மற்றவங்கள எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுத்தலாம். கூசாமல் பிறருடைய பொருள்களுக்கு ஆசைப்படுறது, அந்த மாதிரி எப்போவுமே வாங்கிறதுலே குறியாக இருக்கிறது, கொடுக்குற எண்ணம் சுத்தமாக இருக்கு. மற்றவங்க நம்மளை பற்றி கேவலமாக நினச்சா கூட பரவாயில்ல, பிறரிடமிருந்து பணம் பொருள் இவற்றை இலவசமாக பெற்றுவிட வேண்டும். அதுக்காக சொந்தக்காரங்க அப்படிங்கிற முகமூடியை அணிஞ்சிக்குவாங்க. சொந்தக்காரங்க என்கிற முகமூடியை அணிஞ்சிக்கிட்டு அவங்க வந்து தேவையானதை பெற்றுக்கொள்வார்கள். அப்போது இது வந்து சொந்தக்காரங்களுக்கு இடையில் நடக்கிற ஒரு சகஜமான ஒரு ஏமாற்று வேலை. இது சொந்தக்காரங்களுக்கு இடையில் அவங்க அழகாக இந்த சொந்தக்கார முகமூடி என்பது நிறைய இந்த மாதிரி பணத்தை பிறரிடம் வந்து சொந்தக்காரங்கக்கிட்ட இருந்தே நிறைய வாங்குவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும், எளிதாக இருக்கும். அதனால் எப்போவுமே நம்பிக்கையானவங்க அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்பிக்கையானவங்கள கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். நேர்மையாக இருக்காங்களா, அவங்க தான் நம்பிக்கையானவங்க. அதை பார்த்து அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணுமே தவிர சொந்தக்காரங்க அப்படிங்கிறதுக்காகவே ஒருத்தருக்கு உதவி பண்ணாதீங்க. சொந்தம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. அவங்களால உங்களுக்கு நன்மையே ஏற்படாது. அவங்களால அப்படி சொந்தக்காரங்க அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் நம்பக்கூடாதவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு தான் வந்து சேரும், அவமானம் தான் வந்து சேரும், ஏமாற்றம் தான் வந்து சேரும்.